தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் மோடி தமிழக மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து கடிதம் அனுப்பியிருக்கிறார். தமிழக மக்களுக்கு பிரதமர் மோடி பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார். அவர் கடிதத்தின் மூலம் மனிதத்தின் உழைப்பிற்கும் இயற்கையின் இசைவிற்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பை இந்த சிறப்பு வாய்ந்த பண்டிகை நமக்கு நினைவூட்டுகிறது என்றும் தனது பொங்கல் வாழ்த்து செய்தியில் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கடிதத்தில் மேலும் என்ன வாழ்த்து செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார் என்று செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். பிரதமர் மோடியின் பொங்கல் வாழ்த்து என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. உலகின் பழமையான மொழியான தமிழின் தாயகமாக இந்தியா திகழ்வதில் நாம் பெருமிதம் கொள்வதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருப்பதை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு கடிதம் வாயிலாக பிரதமர் மோடி தன்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கடிதத்தில் பிரதமர் மோடி என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், மனிதனின் உழைப்பிற்கும் இயற்கையின் இசைவிற்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பை இந்த சிறப்பு வாய்ந்த பண்டிகை நமக்கு நினைவூட்டுகிறது. வேளாண்மை, கடினமாக உழைக்கும் நமது விவசாயிகள், கிராமப்புற வாழ்க்கை முறை மற்றும் கண்ணியமான வேலை ஆகியவற்றுடன் இந்த பண்டிகை ஆழமாக பிணைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, குடும்பத்தினர் ஒன்றிணைந்து பாரம்பரிய உணவுகளை சமைத்து மகிழ்ச்சியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்கின்றனர். இதன் மூலம் தலைமுறைகளை கடந்து உறவுகள் வலுப்பெறுவதுடன் ஒற்றுமை உணர்வு மேலோங்குகிறது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். வளமான தமிழ் பாரம்பரியத்தின் உன்னதமான அடையாளமாக பொங்கல் பண்டிகை திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர், உலகின் பழமையான மொழியான தமிழின் தாயகமாக இந்தியா திகழ்வதில் பெருமிதம் கொள்வதாகவும், பொங்கல் பண்டிகை சர்வதேச திருவிழாவாக கொண்டாடப்படுவது மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களாலும் இந்த பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தமிழக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதாகவும், தை திருநாள் அனைவரின் வாழ்விலும் அபரிமிதமான செழிப்பு, வெற்றி மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் எனவும் தமிழக மக்களுக்கு பிரதமர் மோடி எழுதியுள்ள பொங்கல் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு தமிழக மக்களுக்கு பிரதமர் மோடி பொங்கல் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.